வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடும் நிபந்தனைகளுடன் SRM பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராகவும் 75 கோடி ரூபாயை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செலுத்தவும் உத்தரவு. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் SRM பச்சமுத்துவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. SRM பச்சமுத்து தூண்டுதலால் மர்ம நபர்கள் கொலை மிரட்டல். தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா புகார். SRM மருத்துவ படிப்பு முறைகேடு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பணம் கொடுத்து படித்தவர்கள் மருத்துவரானால் நோயாளிகளின் நிலை என்னவாகும்? நீதிமன்றம் வேதனை. குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக TNPSC அறிவிப்பு. கைதிகள் விடுதலை விவகாரத்தில் உரிய கவனத்துடன் செயல்பட வேண்டும். விடுவிக்கப்படுபவர்களின் பின்னணியை ஆய்வு செய்யவும் ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். SRM பச்சமுத்துவிற்கு கடும் நிபந்தனைகளுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 111 பேரிடம் சுமார் 75 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கடந்த 25ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட SRM பச்சமுத்துவிற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடும் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியுள்ளார். விசாரணை அதிகாரி முன்பு 15 நாட்களுக்கு தினமும் காலை 10:30 மணிக்கு ஆஜராகி SRM பச்சமுத்து கையெழுத்திட வேண்டும் எனவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி 75 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் 10 லட்சம் ரூபாய் செலுத்தி இருநபர் நிபந்தனையுடன் ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சமுத்துவின் பாஸ்போர்ட்டை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SRM பச்சமுத்து தூண்டுதலின் பேரில் தனது வீட்டில் மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் SRM பச்சமுத்து மற்றும் இயக்குனர் RK செல்வமணி மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் அருள் அன்பரசு ஆகியோர் தூண்டுதல் பேரில் தனது வீட்டில் கடந்த 22 மற்றும் 23ஆம் தேதி மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவித்துள்ளார். அஞ்சு 9/16 அன்று புதிய தலைமுறை டிவியில் நாள் முழுக்க திரு செல்வமணி அவர்களும் திரு அருள் அன்பரசு அவர்களும் என்னை பற்றி ரொம்ப தவறாக சித்தரித்திருந்தார்கள். ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக சித்தரித்திருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது ஒரு சமயம் பச்சமுத்துவின் கூறியுள்ளனின் பேரில் இவர்கள் தான் என் வீட்டுக்கு ஆட்கள் அனுப்பியிருப்பார்களோ, என்னை கொலை செய்வதற்கும் என்னை பல வழிகளில் மிரட்டுவதற்கும் ஆட்கள் அனுப்பியிருப்பார்களோ என்ற எண்ணத்தை தோன்றுவிக்கிறது. மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு பணம் எப்படி வந்தது என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரை சேர்ந்த துரைராஜ் என்பவர் மருத்துவ படிப்பிற்கு இடம் பெற்று தருவதாக தலா 20 லட்சம் ரூபாய் பெற்று இடமும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு துரைராஜ் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் மனுதாரருக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தீவிரமானது என்று நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் மருத்துவ படிப்பிற்கு புகார்தாரர்களால் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடிந்தது என்பதை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்றும் லஞ்சம் பெறுபவர்களுடன் லஞ்சம் கொடுப்பவரையும் தண்டிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். மேலும் தகுதி அடிப்படையில் அல்லாமல் பணத்தின் அடிப்படையில் தகுதி பெறுபவர்களால் நோயாளிகளின் பாதுகாப்பு என்னவாகும் என்பது $1 மில்லியன் கேள்வி என்றும் இந்த குற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மருத்துவ படிப்புக்கு பணம் கொடுப்பவர்களின் வருவாய் ஆதாரங்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்து விவரங்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். TNPSC குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 பிரிவில்
காலியாக உள்ள 5451 இடங்களுக்கு விண்ணப்பிக்க கடந்த 9ஆம் தேதி முதல் இம்மாதம் 8ஆம் தேதி வரை 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை 10 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் கடைசி நேரத்தில் விண்ணப்பிக்க அதிக அளவிலான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. எனவே விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இறுதி நாள் வரை காத்திருக்காமல் முன்னதாகவே விண்ணப்பிக்கும்படியும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் தமிழக லாரிகள் தாக்கப்படுவதற்கு தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு எந்த லாரியும் நாளை இயக்கப்படாது எனவும் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயலாளர் தன்ராஜ் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கர்நாடகாவில் தமிழக லாரிகள் தாக்கப்படுவதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கர்நாடக மாநிலத்தில் நாளை பொது வேலை நிறுத்த அறிவிப்பு விடுத்துள்ளதால் தமிழகத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு எந்த லாரிகளும் இயக்கப்படாது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருந்து லாரிகள் நிறுத்தப்படுவதால் நாள் ஒன்றிற்கு 800 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக மாநிலத்தவர்கள் போராட்டம் நடத்தி வருவது அவர்களின் பொறுமையின்மையை காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை பாதுகாப்பது கர்நாடக அரசின் கடமை என்று கூறினார். கர்நாடகம் முறைப்படி தர வேண்டிய தண்ணீரை தராமல் இருந்த காலகட்டத்தில் தமிழர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து தங்களுடைய உரிமையை பெறுவதற்கு அமைதியான முறையிலே போராட்டங்களை நடத்தினார்களோ அதற்கு நேர்மாறாக அவர்கள் தர வேண்டிய தண்ணீரை தந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து போராடுவது கர்நாடக மாநில மக்களுடைய பொறுமையின்மையை காட்டுகின்றது. அவர்கள் தங்களுடைய பொறுமையை காட்ட வேண்டும். தங்களுடைய கடமையை உணர்ந்து அவர்கள் செயல்படுவது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்றாக இருக்கும். இன்சாட் 3DR செயற்கைக்கோளுடன் GSLV ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. மேலும் திட்டமிட்டபடி புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த இன்சாட் 3DR செயற்கைக்கோள் வானிலை நிலவரத்தை துல்லியமாக கணிக்க வல்லது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான தகவல்களையும் வழங்கக்கூடியது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் இன்சாட் 3DR இன்று வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் புதிய மைல்கல்லாக இது கருதப்படுகிறது. இந்த கிரையோஜெனிக்ஸ் இன்ஜின் வந்து நம்ம இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட நம்மளுடைய டெக்னாலஜியாக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜின் ஆகும். இதோடைய கிரையோஜெனிக்ஸுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்க இதோடைய எனர்ஜி, அதாவது இதோட சக்தி மற்ற ப்ரொபல்ஷன் சிஸ்டமோட விட டபுள் மடங்கு இருக்கும். அதனால வந்து நம்முடைய ஒரு மற்ற ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண விட சின்னதாட்டு யூஸ் பண்ணலாம். அதனால் பேரோட வந்து கூட்டு கொண்டு போகலாம். அதோட அட்வான்டேஜ் அதுதான் வந்து எப்போயுமே வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து கிரையோஜெனிக்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை வந்து ரொம்ப கார்டட் டெக்னாலஜி அது கொடுக்க மாட்டாங்க. அதான் அதோடைய அட்வான்டேஜ். அது வந்து நமக்கு வந்து இது 3வது முறையாக தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சிருக்குது. இன்சாட் 3DR செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் பணிகளை இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா இஸ்ரோ தலைவர் கிரண்குமாரிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். What's the next plan of ISRO to launch the GSLV and how come the studies are going on? No, see, GSLV Mark II we said every year 2 launches we are planning. GSLV Mark III towards the end of this year and next year end 2 of the GSLV Mark III developmental flights are planned. So there are no studies on that, but you have to realize the hardware and test them before you assemble them. So you have to go through a series of tests. So that's what I was trying to talk about, not studies. It is actually testing. Each hardware has to be built, realized, tested, integrated. That is the activity that is going on. Sir, at the same time, what is the status of the human to space? Human to space, like I said, the government has to give us clearance. But right now we are doing some critical technology development. One Padabot test we are planning within this year. Then we also are doing on a
environmental controlled the system where the work is in progress. Spacesuit is already realized, tests are done. உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையத்திடம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒப்படைத்தது. இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரித்து வெளியிடுவதற்கான கால அட்டவணையை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் வாக்காளர் வரைவு பட்டியலை வரும் 12ஆம் தேதி இறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியலை வரும் 17ஆம் தேதி வெளியிடவும் இறுதி பட்டியலை 19ஆம் தேதி வெளியிடவும் மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை செப்டம்பர் 3 அல்லது 4வது வாரத்திற்குள் வெளியிட இருப்பதாகவும் அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நடத்துவதுடன் மக்கள் தொகைக்கு ஏற்ப சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு வழங்குதல், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி தேர்தலை நடத்துவதுடன் தேர்தல் பணியில் வெளிமாநில அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக, பாமக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருந்த தமிழக அரசு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றும், ஆனால் தொகுதி வரையறை அடிப்படையில் தேர்தல் நடத்துவது கடினம் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும், எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து நாளைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். மேலும் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு குறித்தும் ஆணையம் நாளை தெரிவிக்குமாறு நீதிபதிகள் ஆணையிட்டனர். அப்போது தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை செப்டம்பர் 3 அல்லது 4வது வாரத்திற்குள் வெளியிட இருப்பதாக கூறிய தேர்தல் ஆணையம் அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று தெரிவித்தது. இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்று உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது தொடர்பாக தேர்தல் ஆணைய எத்தனை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேவைப்படுகிறது, எத்தனை விதமான தேர்தல்களை நடத்தப் போகிறீர்கள் என்பது குறித்த ஒரு விபரத்தை நாளை மாலைக்குள் மனுதாரர்களுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு இணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் இல்ல திருமண விழா நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தி பேசிய கருணாநிதி தந்தை பெரியாரின் கொள்கைப்படி ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினார். தமிழர்கள் பல்வேறு இயக்கங்களாக செயல்பட்டாலும் தமிழன் என்ற ஒற்றுமை உணர்வோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தினார். பேரறிஞர் எல்லாருடைய இயக்கம், எல்லா இயக்கங்களும் எந்த ஒரு கொள்கையிலே இன்று நடைபோட்டு வருகின்றதோ அதை சிறிதும் வாழாமல் தொடர்ந்து நடைபெறுவோம் என்ற சூழ்நிலையை இந்த விழாவிலே நான் உரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பழனி மாணிக்கம் இல்ல திருமண நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன், மாநில செயலாளர் முத்தரசன், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்ற ஒரு மிக பிரமாண்டமான முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விஜயகாந்த் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2012ஆம் ஆண்டில் தஞ்சை கீழ்வாசல் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து தாம் அவதூறாக பேசியதாக அரசு வக்கீல் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வழக்கின் விசாரணைக்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரி இருந்தார். இதேபோல திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விஜயகாந்த் கோரியிருந்தார். இந்த மனுக்கள் மீது விசாரணை நடத்தி நீதிபதி
தஞ்சை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட நீதிமன்றத்தில் விஜயகாந்த் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கின் விசாரணையின் போது ஆஜராவதற்கு விஜயகாந்திற்கு விலக்களித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் அமலாக்கத்துறையினர் அனுப்பிய சம்மனை ரத்து செய்யக்கோரி கார்த்திக் சிதம்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் தமது தந்தை சிதம்பரத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் அனுப்பிய 2 மனுக்களுக்கும் விளக்கம் அளித்து கடிதம் அனுப்பியதாகவும், ஆனால் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் மேல் நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜகோபாலன் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க அதிகார வரம்பு இல்லை என்றும் உச்சநீதிமன்றமே 2G வழக்குகளை விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது சம்பந்தமாக மத்திய அரசு விவரங்களை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். ஓடும் ரயிலில் மேல்கூரையை துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்று 1 மாத காலம் ஆகியும் துப்பு துலங்காததால் மீண்டும் விருதாச்சலத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பின் வழியாக கடந்த மாதம் 8ஆம் தேதி சேலத்தில் இருந்து தாதர் செல்லும் ரயிலின் மேற்கூரையை துளையிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். இது தொடர்பாக சேலம், விருதாச்சலம், சென்னை ஆகிய பகுதிகளில் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. 1 மாத காலம் ஆகியும் துப்பு துலங்காததால் மீண்டும் சிபிசிஐடி தனிப்பிரிவு கண்காணிப்பாளர் ஜெயகௌரி விருதாச்சலத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை நடைபெற்ற போது பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள், நிலைய மேலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. இனி செய்திகளை கோபாலகிருஷ்ணன் தொடர்வார். நன்றி மாலதி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஓரி வேளாங்கண்ணி மாதா கோவில் தேர் திருவிழாவின் போது மின்கம்பியில் தேர் உரசியதில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓரி வேளாங்கண்ணி மாதா கோவிலில் திருவிழா 10 நாட்களாக நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று காலை 9 மணிக்கு தேர் பவனி நடைபெற்றது. வேளாங்கண்ணி மாதா தேர் தெருவில் சென்றபோது திடீரென்று மின்கம்பியில் உரசியதில் தேரில் மின்சாரம் பாய்ந்து தேரிழுத்து வந்த 20 பேரின் மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். உடனடியாக அவர்களை திசைன்விலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கிளைவ், ராஜா, ராய், நிமோ ஆகிய 4 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதிர்ச்சிக்குள்ளாகி காயமடைந்த 16 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தது ஊரி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சேரன் மாதவி உதவி ஆட்சி விஷ்ணு திசைன்விலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள 4 பேரின் உடல்களை பார்வையிட்டார். உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சேரன் மாதவி உதவி ஆட்சி விஷ்ணு தெரிவித்தார். டேஞ்சர் சுச்சுவேஷன் யாருமே இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்கோம். 4 பேர் மட்டும்தான் டெத் ஆகிருக்கும். அவங்க ஆன் த ஸ்பாட்டே டெத் ஆகிருக்கும். அதனால் இப்போ பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஹை டென்சிட்டி ஒயர், அதாவது 11,000 கிலோவால்ட் எலக்ட்ரிசிட்டி ஒயர் பட்டு 4 நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மற்றும் சுற்றி இருந்தவங்களுக்கும் முதல் சிகிச்சை மற்றும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை நடந்துட்டு வருது. இதில் வந்து முதல் கட்ட விசாரணையாக இது எலக்ட்ரிக் ஷாக்குனால் நடந்ததுன்றது தெரிய வருது. மேலும் இது என்ன தவறுதனால, யாருடைய நெக்லிஜென்ஸ்னால இது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை மேற்கொள்ளிட்டுருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். நெல்லை அருகே ஓரி மாதா கோவில் தேர் திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓரி மாதா கோவில் திருவிழா சப்பர பவனியின் போது உயிரிழந்த மின்சாரம் பாய்ந்து 4 நபர்கள் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த துயரம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்து பற்றிய தகவல் அறிந்தவுடன் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, VM ராஜலட்சுமி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்குமாறு ஆணையிட்டதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தமது அறிக்கையில் கூறியுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், சென்னை தண்டையார்பேட்டை திடீர்நகரை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மகேந்திரனின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விடுவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை சேர்ந்த 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவை RS புரத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் ரஷ்ய மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை சேர்ந்த எஸ்தர் அனிதா, அவருடைய கணவர் காமராஜ் உள்ளிட்ட 5 பேர் மீது மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டும் தனியார் நிறுவனத்தில் 53 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதால் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருவதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஒரு தலை காதலால் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட விழுப்புரத்தை சேர்ந்த நவீனாவின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தை சேர்ந்த மாம்பழப்பட்டு ரோடு வாப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் நவீனா. இவர் அதே பகுதியை சேர்ந்த செந்தில் என்பவரை ஒரு தலையாக காதலித்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நவீனாவின் வீட்டிற்கு சென்ற செந்தில் பெட்ரோல் ஊற்றி தன் மீது தீ வைத்துக் கொண்டதுடன் நவீனாவையும் கட்டிப்பிடித்துள்ளார். இதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். விழுப்புரம் மருத்துவமனையில் செந்திலும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நவீனாவும் உயிரிழந்தனர். நவீனாவின் தந்தை அங்கப்பன் இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றக் கோரியும் உரிய இழப்பீடு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி PN பிரகாஷ் வழக்கில் இருவரும் இறந்துவிட்ட காரணத்தினால் விசாரணை வேறு அமைப்பிற்கு மாற்ற அவசியமில்லை என்று கூறினார். உயிரிழந்த நவீனா குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் கூடுதலாக இழப்பீடு தேவைப்படும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் இது பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர் இறந்துவிட்டதின் காரணமாக மேற்கொண்டு இந்த வழக்கை வேறு காவல் நிலையத்திற்கு காவல்துறைக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்று வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். என்றாலும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்திற்கு உடனடியாக 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கோவையில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை பெரிய தடாகம் பாரதி நகர் பகுதியில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது இவர்கள் பிற சமூகத்தினர் ஜமாப் மேளத்தை இசைக்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு தாழ்த்தப்பட்ட இன மக்கள் மறுப்பு தெரிவித்ததால் அவர்களை மற்ற சமூகத்தினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அவங்க மேல ஆக்ஷன் வேணும், எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும், இதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்த அப்புறமும் அவங்க 1 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாலும் வந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த யுகம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க எங்க மேல ஒரு இதை வச்சு பகை வச்சு எங்களை அடிக்க வந்தாலும் வருவாங்க. எங்களுக்கு இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வைகை அணையை தூர்வார கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் வைகை அணை 1959ஆம் ஆண்டு 72 அடி உயரத்தில் கட்டப்பட்டது எனவும் தற்போது தூர்வாரப்படாமல் 20 அடி ஆழத்திற்கு கழிவுமீன் தேங்கியுள்ளதாகவும் இதனால் போதிய அளவு தண்ணீர் தேங்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் போதுமான தண்ணீர் வழங்க இயலாத சூழ்நிலை நிலவுவதாகவும் எனவே வைகை அணையை தூர்வாரி அணையின் கொள்ளளவை உயர்த்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, MV முரளிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வைகை அணையை தூர்வாருவது குறித்து தமிழக அரசின் தலைமை செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர் ஆகியோர் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
தமிழகத்தில்தான் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் அறிவுத்திறன் கொண்ட தலைநகராக மாறியுள்ளதாகவும் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் விழா மலரை வெளியிட ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அதை பெற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய அமைச்சர் அன்பழகன் மாணவர் சேர்க்கையில் நாட்டிலேயே 44.8% பெற்று தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். NLC நிறுவனம் மந்தாரக்குப்பத்திலிருந்து டவுன்ஷிப் வரை செல்லும் சாலையை மூடுவதை கண்டித்து அப்போது மக்கள் மறியலில் ஈடுபட்டு சாலையிலேயே உணவு சமைக்கும் போராட்டம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பத்திலிருந்து டவுன்ஷிப் செல்லும் சாலையில் அண்ணா நகர், ஆட்டோ கேட், ஒர்க் ஷாப் கேட், தண்டவாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் உள்ளது. இந்த குடியிருப்புகளில் ஆயிரக்கணக்கான குடிசை வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் NLC நிர்வாகம் முதல் சுரங்க விரிவாக்க பணிக்காக டவுன்ஷிப்பிலிருந்து மந்தாரக்குப்பம் செல்லும் சாலையை மூடப்படுவதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதனால் தங்கள் பகுதி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு சிலர் சாலையிலேயே அமர்ந்து சமைக்கும் போராட்டத்தை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். பின்னர் வட்டாட்சியர் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் கைவிட்டு கலந்து சென்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் திமுக பெண் பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொருக்குப்பேட்டையை சேர்ந்த கிருஷ்ணா தோட்டத்தை சேர்ந்தவர் லட்சுமி. திமுக மகளிர் அணி பிரமுகரான இவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த லட்சுமியை 4 மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் படுகாயமடைந்த லட்சுமியை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இக்கொலை சம்பவம் கொருக்குப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க வீட்டுக்காரர் கரெக்டாக 11 மணிக்கு வருவார். அவருக்கு லஞ்சு கொடுக்க வந்திருக்கிறாங்க, டிஃபன் கொடுக்க. அந்த நேரம் உள்ளே வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். எப்படி என்னன்னு தெரியலீங்களா சார். அவங்க கத்தின்னு வெளியில் ஓடிடும்போது தான் நம்மளுக்கு தெரியும். கழுத்தில் அறுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் எங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ரத்தமாக இருந்திருக்குது. பிடிக்க வந்திருக்கிறாங்க. அவரை ரத்தமாக இருந்திருக்குது. அப்படியே போய் அவங்க அக்கா பொண்ணு வீட்டாண்ட விழுந்துட்டு இருக்கிறாங்க. காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளில் கருவறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பாக செந்தில்குமார் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் 500 ஆண்டுகள் பழமையான கோவில் புனரமைப்பு பணிகளின் போது பழமையான கட்டட வடிவமைப்பு மற்றும் அர்த்த மண்டபம், வெளிமண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்கள் இடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த கோவிலின் கருவறையை விரைவில் இடிக்க இந்து சமய அறநிலைத்துறையினர் திட்டமிட்டுள்ளதாகவும் மனுதாரர் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே வழக்கு முடியும் வரை கோவிலின் கருவறையை இடிக்க தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக பதிலளிக்க இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். மேலும் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் புனரமைப்பு பணிகளின் போது அதன் புராதனம் மற்றும் கோவில் கருவறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணிகள் நடைபெற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செம்மரம் வெட்டி கடத்த முயன்ற 5 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்த்தனா காட்டு பகுதியில் 1 டன் எடை கொண்ட செம்மரங்கள் வெட்டி கடத்த சில முயற்சிப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓடினர். கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடத்தல்காரர்களை அடையாளம் கண்ட வனத்துறையினர் குடியாத்தம் அருகே போடியப்பனூரில் முனுசாமி, முருகன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது அத்துமீறி காட்டிற்குள் நுழைந்தது, செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்றது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரங்களின் மதிப்பு சுமார் 4 லட்சம் ரூபாய் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து மங்களூர் நோக்கி சென்ற விரைவு ரயிலில் கோவைக்கு கஞ்சா கடத்தி வருவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் 5 சூட்கேஸ்களுடன் வந்த ஒருவரை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சூட்கேஸில் 55 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அதனால் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் காவலர்கள் தகவல் தொழில்நுட்ப அறிவை உடனுக்குடன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவருக்கு காவல்துறை சார்பில் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல்துறையினருடன் கலந்துரையாடிய அவர் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து பயிற்சி பெறும் காவலர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் புதுச்சேரியின் வரலாறு குறித்து அவசியம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் காவலர்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து வாங்கியதில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் பின் பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பேருந்து வாங்கியதில் 55 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுபற்றி உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான், கடந்த காலத்தில் போக்குவரத்து துறை மூலமாக 50 பேருந்து வாங்கியதில் 22 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது உண்மைதான் என்றார். ஊழல் நடந்திருக்கும் பட்சத்தில் விசாரணை குழு அமைத்து தவறு செய்தோர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். இதற்காக 1 வார காலத்திற்குள் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆட்சியில் முறைகேடாக நியமிக்கப்பட்ட பயிற்சி இல்லாத ஓட்டுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் ஷாஜகான் மேலும் கூறினார். அந்த துறையில் நியமிக்கப்பட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள். அங்கே அந்த துறையில் நிறைய ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டையும் பொதுவாக வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இந்த அரசு உடனடியாக ஒரு என்கொயரி கமிஷன் அமைத்து நடவடிக்கை எடுக்கும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தொடர் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் தொடரை மேலும் சில நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கச்சத்தீவில் இந்து கோவில் கட்ட வேண்டும் என்ற இலங்கையில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு ஏற்புடையது என்று 54.48% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கண்டிக்கத்தக்கது என்று 14.18% பேரும், பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று 31.34% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு ஏற்புடையது என்று 55% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கண்டிக்கத்தக்கது என்று 15% பேரும், பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று 30% பேரும் கருத்து கூறியுள்ளனர். உலக எழுத்தறிவு தினம் இன்று செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எழுத்தறிவு பெற்றவர்களின் நிலை என்ன என்பதை பார்ப்பதோடு இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் 15 வயதிற்கு மேற்பட்டோர் மொத்தம் 529,59,41,281 பேர் உள்ளனர். இதில் 84.1% பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். அதாவது 88.6% ஆண்கள் கல்வி அறிவு பெற்றுள்ள நிலையில் 79.9% பெண்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதேபோன்று 15 வயது முதல் 24 வயதிற்குள் உள்ள கல்வி அறிவு பெற்ற இளைஞர்கள் குறித்து ஐநா மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகம் முழுவதிலும் 89.5% இளைஞர்கள் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதில் ஆண்கள் 92.2%, பெண்கள் 86.8% கல்வி அறிவு பெற்றுள்ளனர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் 7 வயதிற்கு மேற்பட்டோர் 105,14,04,135 பேர் உள்ளனர். இதில் ஆண்கள் 54,07,72,113 பேர், பெண்கள் 51,06,32,022 பேர். இதில் மொத்தம் கல்வி அறிவு பெற்றவர்கள் 74.04%, அதாவது 77,84,54,120 பேர். இதில் கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 82.14%, பெண்கள் 65.46%. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 16.68% உள்ளது.
இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் பெற்றவர்கள் உள்ள மாநிலம் கேரளா. இங்கு உள்ளவர்களில் 93.93% கல்வி அறிவு பெற்றுள்ளனர். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பிலும் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. நாட்டிலேயே பெண்கள் அதிகமாக கல்வி அறிவு பெற்றுள்ளது கேரளாவில்தான். கேரளாவில் உள்ள பெண்களில் 91.98% கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இந்தியாவிலேயே மிக குறைந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் உள்ள மாநிலமாக பீகார் உள்ளது. இங்கு உள்ள மக்களில் 63.82% மட்டுமே கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதேபோன்று பெண் கல்வியை பொறுத்தவரை ராஜஸ்தான் மாநிலமே பின்தங்கியுள்ளது. ராஜஸ்தானிய பெண்களில் வெறும் 52.66% மட்டுமே கல்வி பெற்றுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே கல்வி அறிவு பெற்றவர்கள் பட்டியலில் 80.33%, 14வது இடத்தில் உள்ளது. பெண் கல்வியில் தமிழ்நாடு 73.86%, 15வது இடத்தில் உள்ளது. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் பொழுது நாட்டிலேயே 12வது இடத்தில் இருந்த தமிழகம் 2011ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பில் 14வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரியோ 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு முன்னேறி உள்ளது. தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி உள்ளது. இங்கு உள்ளவர்களில் 92.1% பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். தமிழகத்தில் குறைந்த கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக தருமபுரி உள்ளது. இங்கு உள்ளவர்களில் வெறும் 62.4% மட்டுமே கல்வி பெற்றுள்ளனர். இதேபோன்று கன்னியாகுமரியில் உள்ள பெண்களில் 90.35% பெண்கள் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதுவே தமிழகத்தில் அதிக கல்வி பெற்ற பெண்கள் உள்ள மாவட்டமாகும். தருமபுரியில் தான் பெண்கள் மிக குறைவாக கல்வி அறிவு பெற்றுள்ளனர். அதாவது வெறும் 60% மட்டுமே கல்வி அறிவு பெற்றுள்ளனர்.